ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு மாதிரி நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் கைஸ். ஸோ அந்த இடத்துக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கிளம்பி ஸோ நாளைக்கு காலையில் தான் நம்ம போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன், பேக்கில் இருக்குது. ஸோ 3 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸை முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக நம்ம கிளம்ப போகிறோம் காய்ஸ். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க காய்ஸ் போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடின்ஸ் பஸ் ஸ்டாண்டு போனோம். ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு ஏறணும். ஸோ நம்ம பஸ் ஏறிட்டு சொல்கிறோம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடின்ஸ்லேருந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அந்த ஸ்டாப்பிங் வந்துவிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸு ஏறணும். நான் 29 அந்த நம்பர் பஸ்ஸு பிடிச்சேன்னா நான் ஆஃபீஸுக்கிட்டே போயிடுவேன். ஸோ ஆஃபீஸ் முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட் ஆஃபீஸுக்கு போகலாம். 8 hours later. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு சென்ட்ரலையே வந்துட்டோம் கைஸ். ஸோ கரெக்டாக வந்து முடிச்சுட்டு வெளியே வரவே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஏறிட்டேன் கைஸ். ஸோ இங்கேருந்து வந்து எங்கே போகிறோம்? வேசார்பாடி போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். ஸோ இப்படி தான் இருக்குது கைஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இருந்து இறங்கிட்டேன் கைஸ். தெரியுதுங்களா எங்கே இருக்கிறேன்னு? வேசார்பாடி. ஸோ அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி இந்த ஒரு வழியாக நம்ம போயிட்டு இருக்கோம். போவோம். ஸோ கைஸ் வேன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சுங்களா. ஸோ இந்த வேனில் தான் நம்ம போகிறோம். ஸோ இவங்க எல்லோரும் கூட சேர்ந்து தான் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 பேர்கிட்ட நம்ம போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கே போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ போவோம். வண்டிக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டல, நான் உள்ளே அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ வண்டி எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ நான் உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ கைஸ் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கலர் லைட்டு. ஸோ இந்த மாதிரி சீட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த சைடு உட்காந்துருவோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கோம். ஸோ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விழுப்புரம் வந்து 20 கிலோமீட்டர் கைஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணி தான் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கே போவோம். நான் எங்கே போகிறேன்னே இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நான் டைரெக்டாக அந்த இடத்துக்கே நான் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கிட்ட நிப்பாட்டி இருக்கோம். ஸோ அந்த டீ கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஊட்டி காஃபி ஹவுஸ். ஸோ இந்த ஒரு டீ கடையெல்லாம் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹைவேஸில் போகிற வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வண்டி பார்த்திங்கன்னா இங்கே நிற்குது. தூக்கமே இல்லை கைஸ். ஸோ 12:30 மணி ஆகுது, அந்தளவுக்கு தூங்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச போகிற வரைக்கும் கூட அந்தளவுக்கு நம்ம தூங்க மாட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ மற்றவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆக போகுது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெஸ்டினேஷன் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் எங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு கைஸ். எங்கன்னு அப்புறம் பாருங்கள். ஆமாம். ஸோ கைஸ் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ வண்டி எடுக்க போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு போயிடுவோம் கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம போகலாம். இங்கே டீ குடிக்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிப்பாட்டி இருக்கோம். ஸோ டீ குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியது தான். நான் போகிற இடத்த காட்டுறேன், நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த மலைக்கு கிட்ட வந்துவிட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம போவோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செக்கிங் பண்ணி தான் விடுறாங்களே மேலே கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வளைவா? ஆமாம் 2வது வளைவு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே செங்குத்தாக மேலே நோக்கி போது பாருங்கள். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் பொறுமையாக ஏறிட்டு இருக்கோம். ஸோ ஏறுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளும் வந்தபடியாக தான் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த வளைவு கைஸ். ஸோ அங்கே தெரியுதுங்களா மேலே என்னமோ பாருங்கள், ஒரு பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, மறைஞ்சிருச்சு. அந்த சைடுலாம் அருவி மாதிரி தண்ணி வரும் போல கைஸ் மழை பெஞ்சாக்கா. மழை சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மழை பெய்ய வாய்ப்பு கம்மி தான். ஸோ நிறைய பாறைங்க தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் டவுன். இந்த டவுன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்குற இடம். ஓகே, அப்படியே வளைவு தாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பைக்கர்ஸே நான் பார்த்தேன் இந்த இடத்துல. பைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஸோ பைக் ரைட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா சரியான பிளேஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஒரு பிளேஸ்.
ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சொன்னால அந்த அருவி மாதிரி மேலே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். ஆமாம், மலைக்கு மேலே ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பிளேஸ் போல். அன்னை வேளாங்கண்ணி சர்ச். ஸோ அந்த ஒரு சர்ச்சு இங்கே இருக்குது. இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேப்பனிங்கான இடம் தான் கைஸ். ஓகே, மக்களும் அங்கங்கே இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஹோட்டல் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல், பக்கத்தில் அரசு தோட்டக்கலை பண்ணை. பார்த்தீங்கன்னா ஏழாவது பண்டை ஊசி வளைவு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஊதா கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்தோட பூவெல்லாம். இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க, நல்ல ஒரு பள்ளம் கீழே. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்க இந்த மலை எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊதா கலர் பூ மரமும் தெரியுது, நமக்கு அந்த மலைகளும் தெரியுது. ஓகே, ஏழாவது பண்டை ஊசி வளைவு ஏரியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ 7 ஏறி முடிச்சுன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம போவோம் காய்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13வது கொண்டை ஊசி வளைவு. ஸோ அந்த ஒரு வளைவில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்களா வியூவே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் மேலே பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இந்த தேயிலை தோட்டமாக அதுவும் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, எனக்கு தெரியுது. ஸோ நம்ம அந்த மரங்களை தான் பார்க்குறோம். ரெட் கலர் பூ இருக்கிற மரம் பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். ஒரே டவுன் தான். ஓகே, இந்த சைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா பாறையும் உருண்டு வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, போர்டும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் கைஸ், ஒரு ஃபுல் வியூ தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா அந்த மலையோட வியூ. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் போல். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்மளும் எடுப்போம் திரும்பி வரும்போது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஒரு கிளான்ஸ், பார்த்துக்கோங்க எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தோட்டம் நமக்கு அங்கங்கே தெரியுது. இன்னும் நம்ம அதை கிட்ட தான் போக போகிறோம். ஸோ கிட்டே போயிட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தேயிலை தோட்டம். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் கூட இதை பாக்கு மரம் தான் நினச்சேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம் இல்லை, வேறு எதாவது மரம். ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம மேலே போவோம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ இந்த ரிசார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்குறோம். ஸோ கைஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஊட்டியில் என்னடா வெயில்னு தானே கேட்குறீங்க. ஸோ வெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏசிலேருந்து வர மாதிரி காற்று ஜில்லுன்னு வருது கைஸ். ஸோ நமக்கு ரூமு வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி இந்த நெட்டு குத்தாக இருக்குது, அது மேலே போகணும். ஸோ மேலே போயிட்டு நான் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊட்டி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எபிசோடுக்கு மேலேயாச்சும் நம்ம போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரூமை காட்டுறேன். ரூமை காமிச்சிட்டு அதை சுற்றி என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க போவோம். இதாங்க ஐஸ் இருக்குது, ஒரு குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே தான் நம்ம ரூமுக்கு போகணும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் நல்லா அந்த வால்லே படர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது பாருங்கள். டிசைனும் நல்லா இருக்குது, அது தொடரத்துக்கும் நல்லா இருக்குது. நம்ம அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, ஆனால் அது செடி தான். ஸோ இது வழியாக தான் நம்ம போனோம். நம்ம கொடுத்துருக்க ரூமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம். ஸோ பக்கத்தில் தேயிலை தோட்டமும் இருக்குது. மூச்சு வாங்குது வயசு, ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நெட்டு குத்தாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வண்டி இங்கே இருக்குது, இங்கே தாங்க இருக்குது நம்ம ரூம். அது தெரியுதுங்களா, ஓப்பனில் இருக்குல்ல ஒரு டோரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமு. ஸோ நம்ம போகலாம், உள்ளே போகலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் நம்ம தங்க போகிற ரூமு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 பெட்டு கேட்டிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பெட்டு தான். ஸோ 10 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வியூ இருக்கிற ஒரு ரூம் தான் கைஸ். பார்த்தீங்களா தெரியுதுண்ணா, நல்ல ஒரு வியூ தான். ஸோ நம்ம இந்த சைடு இந்த பெட் எடுத்துக்கலாம், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ தான். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் பார்க்குறதுக்கு இப்படி தான் கைஸ் இருக்குது. 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல டிவி யூனிட் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது கைஸ். ஓகே, இங்கே நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற வழி இருக்குது. ஸோ நம்ம மொட்டை மாடியில் போய் பார்ப்போம். ஸோ மாடி எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கைஸ் சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள்.
இப்படி தாங்க இருக்குது மொட்டை மாடி. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கூலிங் பெயிண்ட்டா அந்த மாதிரி என்னமோ அடிச்சிருப்பாங்க போல். ரொம்ப மூச்சு வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை இந்த மலை மேலே இருக்கிறதுனால அப்படி இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, ஓவராலாக மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வியூ, ஊட்டி வியூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடு தான். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. சவுண்டு பார்த்தீங்களா எப்படி கேட்குது, போட்டிங் சவுண்டு. சின்னதாக அதுலேருந்து தண்ணி கூட வருது பார்த்தீங்களா கைஸ். ஓகே, அவ்வளோதான். கரெக்டாக அது மூலையில் போய் இடிச்சிட்டாங்க. அவங்க அந்த சைடு இறங்கி போக வேண்டியதாங்க கைஸ்.